ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் யார். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில விளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் மொதல் விளாக்னு சொல்லி எடுத்த வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். நாங்கள் மயிலம் போயிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போனது. எங்களுக்கு அப்போது சரியாக அதெல்லாம் விளாக்லாம் எடுக்க தெரியாது. இருந்தாலும் சரி போகிறப்போ அங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். சரியாக இல்லைன்றதுனால அதை நாங்கள் விடாமல் இருந்தோம். நடுவில் நிறையா வீடியோவும் டெலிட்டும் ஆகிடுச்சு. டெலிட் ஆனதுக்கப்புறம் இப்போது ரெக்கவர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு சில வீடியோ கிடச்சிது. சரி, கிடச்ச வீடியோ வச்சு நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்த வீடியோலாம் நிறையா இல்லை. அதனால் இப்போது நாங்கள் மயிலம் போகிறோன்றதை இப்படி நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. வெல்கம் டு LOS லைஃப் ஆஃப் ஸ்டூபிட்ஸ். நாங்கள் மயிலம் போகிறதுக்காக காலையில் 4 மணிக்கு பிளான் பண்ணது. ஆனால் நம்ம பப்ளு, அதாவது ஸ்ரீநாத், அவன் வரதுக்கு லேட் ஆகிக்கிட்டான். அதனால் என்ன பண்ணோம், 7 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும். கிளம்பி நாங்கள் மாதிரி ஜாலியாக போகிற வழியில் ஒரு இடத்துல டீ குடித்தோம். டீ குடிக்கிற இடத்துல இவனுக்கு பண்ணானுங்க பாருங்க ஒரு அட்டகாசம். செல்ஃபி எடுத்தானுங்க ஓகே, இருந்தாலும் என்ன ஒரு சின்ன வேலை வாங்கினானுங்க. அது என்ன பண்ண நீங்களே பாருங்களேன். முதல்ல நிற்கிறது எங்கள் டேரக்டர் விக்கி, அடுத்து கோகுல், அதுக்கடுத்து நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் என் செல்லாக்குட்டி பப்ளு ஸ்ரீநாத். அதுக்கடுத்து நிற்கிறது சிங்கிளாக தான் நிற்குன்ற மாதிரி நான் தான் நிற்கிறேன். சொல்கிறேன் டீ குடிச்சு கிளம்பியாச்சு. சூப்பராக கேமரா வச்சுக்கின்னு சைலண்டாக வந்துருக்குறான். வண்டியில் ஒழுங்காக உட்காந்து வாடான்னா என்னமோ சைடில் உட்காரான், இந்த பக்கம் உட்காரான்ட்டு குரங்கு வச்ச காட்டின்னு உட்காரான் பாரான். ஐயோ, இந்த கோகுல் மட்டும்தான் ஃபுல்லாக வழி ஃபுல்லாக குரங்கு பற்ற, இதே குரங்கு பற்ற நிறைய காமிச்சுன்னு வந்தது. இதை வச்சுட்டு ஒன்றும் மாளலை. கேட்டால் டா ஹீரோடான்னுவான். இந்த பாருங்க கண்ணாடியை போடுறான். ஐயோ ஐயோ ஏமா அழகாத்தாண்டா டேய். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் வண்டி ஓட்டியிருக்கேன். 1 மணி நேரத்தில் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணி தாங்க எடுத்தனால சரிங்க தண்ணி எடுக்க கிடைக்குமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. தண்ணி கிடைக்கிற இடத்துல இந்த கோகுல் பண்ண வேலையை பாருங்களேன் கொஞ்சம். இவன் சுத்தம் சுந்தரராஜன். போகிற வேலை ஏதோ பேசின்னு போயிருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பேசணுன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ ஊமை படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அந்த சமயத்தில் இன்னும் மைக் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மயிலத்துக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் அந்த மயிலம் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. நாங்கள் 4 பக்கமும் சுற்றி ஒரே தான் வந்துன்னுக்குறோம். அதனால் என்ன பண்ணோம், இப்போ கூகுள் மேப்பை நம்பி போனோம் கைவிடப்படாது அப்படின்னு சொன்னதுனால கூகுள் மேப் எடுத்து போட்டு போயின்னுக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோவிலுக்கு போயிடுவோம். அப்படியா? டோக்கன் கேட்பாங்கடா. நடுவில் அப்படியே நடுவில் பில்டிங் இருக்குங்க.
எவ்வளோ டோக்கணும்? கம்மியாக தான் கேட்பாங்கண்ணா. மச்சான் 10 ரூபா தானே, போகலாம்டா. அப்போ அங்கே போய் உடஞ்சிக்கலாம்டா. அது இருக்கு ரவுண்டாக இருந்தது முன்னாடி கண்ணு தெரியல. நாங்கள் இப்படி தானே வந்தோம் ஃபஸ்ட் டைம் வரும்போது. 500 meters turn right. 20 ரூபா சொன்னானுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே திருப்பி ஓடி போயிடலாம். ஏண்டா மலையேறோம். உள்ளே போகிறதுக்கு டோக்கன் எடுக்கும்போது விக்கி என்ன பண்ணால் வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஆன் பண்ணாமலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அதனால் அந்த வீடியோ இல்லை. இப்போ நாங்கள் மயிலத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ரைட்டில் ஒரு டேர்ன் பண்ண உடனே நம்ம முருகரை பார்க்கலாம். இதுதான் நட மச்சான் இங்க ஒருத்தனுக்கு வயிற்றுல இடையில காலியாக இருக்காண்டா. வெறிச்சாலி ஓடுற வயிற்றுல நீ வேற லெஃப்டா ஸ்ட்ரைட்டா அப்போ வந்து இங்கே கோயிலெல்லாம் வந்து நான் பார்த்துருவேன்டா. பங்குனி வச்சுருக்கோம். நீ பாத்துடா, எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கடா. எஸ்எஸ் காலேஜ் தானே படித்தான். ஐயோ கொள்றானே. இல்லைடா, காலேஜ் வந்து படித்தான். அப்போ ஃபவுண்டேஷன் தானே. ஸோ அதனால் வந்து கேமரா காசு இதான் பண்ணுறாங்க. இதுதான் கேஷியர். அங்கே பார்த்தியா இல்லையா? எடுத்துட்டாங்க. எடுக்கிறான். நான் தனியாக பண்ணுறேன். இப்படாடா முடியுது. நம்ம 2 பேரும் போகலாம். இது சொன்னது நான் வீடியோ கீழே இருந்துச்சான். இப்படி வாடா. ஸ்பீடாக போகிறா என்ன போயிச்சிருவேன். அவ்வா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கா காமிச்சு. அப்போ நீ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணாலும் சரி. அவனை சப்ஸ்கிரைப் பண்ணல. வீடியோ உள்ள ப்ரிப்பராக நோட்டிஃபிகேஷன் பைத்தியம் வந்து பேசுகிறேன் நான். காமிக்கண்டா. என்ன நோட்டிஃபிகேஷன்டா? ஏதோ நோட்டிஃபிகேஷன்டா. வீடியோவில் ஒரு ஃப்ரெண்டு வீடியோ கிடச்சிச்சுடா. ஓ ஃப்ரெண்டு பண்ணுறான்டா. கூகுள் ஒரு ஃப்ரெண்டு தான். பார்த்துறாங்க படுறேன். கோகுல ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், வாழ்ஜாஞ்சி கூட சொல்லிவிட்டேன். கேங்க வளைஞ்சு தான் இருக்குது. சூப்பர் ஐயோ பரவாயில்லடா. மூடி பிடிச்சி வரும். என்ன மூடி மீறி ஆக்கிட்டார். நல்லா பண்ணி கொஞ்சமாக இவருக்கு இங்கே பாருங்க, நல்லா பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. மூடி எடுக்கூடாது. மூடி மூடக்கூடாது, மூடி எடுப்பாங்கடா. எடுறா என்னது? மூடி எடுக்கிறே தெரியலடா நம்மளுக்கு. யாருமே மூடி எடுக்கல. எடுக்கணும்டா. இங்கே சும்மா வச்சு சில பேர் இங்கே படிப்பாங்கடா. மூடி எடுக்கணுமா? மூடி எடுக்கலாம். எடுறா ஸ்லோ மோஷன் அப்படியே நீயே எடு. ஃபுல்லாக ஒர்க் எடு. வந்து சாமி கும்பிட்றத தவிர மற்றது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் கொரோனான்றனால எல்லாரையும் டப்பு டப்புன்னு அனுப்பினே வரந்தாங்க. இப்போ தான் நாங்கள் கோவிலில் போகிறோம், உடனே அனுப்பிட்டாங்க. அதோ ஐயா செல்லக்குட்டி எனக்கு விபூதி வச்சு விடுது. அடுத்து அப்படி சைடை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் வளைஞ்சு போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வந்ததுக்கு ஃபோட்டோவாச்சும் எடுப்போமே, வேறு என்ன பழப்பு நம்ம கிடக்குது. உள்ளே தான் ஏதோ செல்ஃபி எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல. உள்ளே எதுக்குமே எல்லாமே நாட்டு அளவுடு, எல்லாமே நாட்டில் பண்ணிட்டானுங்க. ஏன்னா கொரோனா இல்லை. இருந்தாலும் நாங்கள் மாஸ்க்கு போட்டு அப்படியே வந்தோம். மாஸ்க் எங்கேப்பா யாருமே போடுறதில்ல. உள்ள ஐரே போல சொல்லப்போனால். சைடில் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஜீவன் ஓடுது. வேற எங்கேயும் போல, சும்மா ஒரு ஃபோட்டோ.
காசு சண்டை போடு. ஏய் வாங்கடா. இவன் வேற ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்க சொல்லி சும்மா உயிர் எடுத்துனே இருக்கிறான். இவனெல்லாம் வச்சு அப்படியே உயிரோட புதைச்சிடணும். எவ்வளோ ஃபோட்டோ என் செல்லில் இவன் ஃபோட்டோ தான் நிறையா இருக்குது. அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து என் உயிர் எடுத்துறான். இவன் மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பேன், நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் ஸ்ரீநாத்தும் வந்து ஆக்சுவலாக நாங்கள் தான் ரோஸ் அண்ட் ஜாக்கு. அதில் நான் ஜாக்கு, என் முன்னாடி செல்லக்குட்டி தான் ரோஸு. அப்படியே 2 பேரும் ஸ்டில் கொடுக்குறோம். இந்த ஃபோட்டோ எடுக்கிற நேரம் வந்து எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். சைட்லேயே நின்று இருந்துட்டான். அப்படியே போஸ்ட் கொடுங்க 2 பேரும். மூஞ்சே தெரியலடா. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு நினச்சிக்கின்னு அந்த பைப்புள்ள உட்காந்து ஸ்டில்லு கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுத்துன்னு வரன்றதே அவனுக்கு தெரியல. விதவிதமாக கொடுத்துருந்தான். எட்டை உட்காந்துன்னு இவன் மட்டும் தனியாக உட்காந்துட்டான். மொட்டை வெயிலில் உட்காந்து வேறு இவன் ஷாவ் அடிக்கிறான். இவனால் தான் இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிசைனாக ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதெல்லாம் அழகாக இருக்கிறதுல வேறு டிபார்ட்மெண்ட். இதில் அழகாக ஒன்றுமே கிடையாது சொல்லப்போனால். ஒரே ஒரு பிக்கெட் அந்த மாதிரி ஏன்டா உசுர வாங்குறீங்க? ஒன்று செத்துட்டு இருக்கு. மச்சான் ஒரே ஒரு வீடியோ ஒன்று எடுங்க வாயா. ஆரம்பத்தில் கோகுல் குரங்கு வித்தை காமிச்சிடான்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா பாதிக்கு மேலே நானே குரங்கு வித்தை தான் காமிச்சிருந்தேன். என்ன பாருங்கள், நானும் அவனை மாரி ஆரம்பிச்சிட்டேன். கூட சுற்றுறவன் எப்படி அப்படி தான் நானும் மாற முடியும். வேறு வழி. செம பசி வேறு எடுக்குது. இவனுக்கு வேறு சோறு வாங்கி கொடுக்க மாட்டேன். டேய் சோறு தான் கொடுங்கடா, பசிக்குதுடா, முடியல. எங்களுக்கும் இப்போது பசி எடுத்துக்கிச்சு. அடுத்து நாங்கள் போய் கூழ் குடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கூழ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வேறு வழியே இல்லை. அதான் இருக்குது. இயற்கை பானம் இன்னொரு கருப்பாக தெரியுது. அதை எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோவா? ஆமாண்டா. ஐ கொரோனா கூகுள் பே இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கூழ் கடையில் போய் கூகுள் பே இருக்கான்னு கேட்டுக்கிறான். இவன்லாம் என்னத்த சொல்கிறது? ஓகே ட்ராவலாக இப்போ இருந்துச்சு. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டேன்ல. ஐய் காற்றுக்கு சண்டை போட்டுருக்கிறீங்க. அதாவது நான் சொல்கிறேன், இந்த நாய் 10 ரூபா கூட எடுத்துக்கல. சவுண்டா எடுத்துட்டு இல்லை சொல்லுவேன்டா. நான் சிஇஓ ஃபவுண்டர் இவன் தெரிப்பிச்சக்காரன், நான் ராப்பிச்சக்காரன். சொல்லுங்க. நான் வீடியோ எப்படிங்க இங்கே காசு பஞ்சாயத்து போயின்னு இருக்கு. சொல்கிறேன். வீடியோ எப்படி இருக்கு? நானே கேட்கணுமா? ஓகேடா சொல்கிறேன். எப்படி இருக்கு? சரி இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணாலும் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ட்ராவல் நல்லா தான் இருந்துச்சு. இவனுங்கெல்லாம் கூட வச்சுட்டு போகும்போது கஷ்டம் சொல்கிறேன். ரெண்டு கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம்ப்பா. நீ சொல்கிறா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், கோகுலை மட்டும் எங்கேயும் கூட்டின்னு போகக்கூடாது. ஸ்ரீராஜ் நீ இவனுக்கு கூட வந்தால் நல்லா அலைய விட்றானுங்க. நீ வரணும்டா, கேமரா முக்கியம்டா. என்ன சொல்லணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இரு வரேன். யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க அதை சொல்லு. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. லைக்கு சொல்லா. 1 2 3. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றோம்.